திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி புகார் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் சீமான் மீது வழக்கு பதியப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி சீமான் ஹைகோர்ட்டுக்கு சென்றார். மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தார். இருதரப்பினரும் பேசி முடிவுக்கு வர சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியது. சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் அவரை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்வோம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சீமான் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கும் வகையில் இல்லை என்று விஜயலட்சுமியின் வக்கீல் வாதிட்டார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள், இந்த விவகாரத்தை எத்தனை நாளைக்கு தான் எடுத்துக்கொண்டே செல்வது? இருவரும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், இல்லையென்றால் கோர்ட்டுக்கு வரவழைக்க நேரிடும். இருவரும் குழந்தைகள் அல்ல என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நீதிபதி கூறினார். இருதரப்பும் குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதற்கான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும். சீமானின் மன்னிப்பு பிரமாண பத்திரம் திருப்தி இல்லை, மன்னிப்பு தோரணையே சரியில்லை. இருதரப்பினரும் மீடியாக்கள் ஆன்லைன் வீடியோக்களில் பேட்டியளிக்க கூடாது, இதை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர்.